Our Honorable Chief Minister, Mr. Vijay, இங்கே அகர்வால் கண் ஹாஸ்பிட்டல்ல வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டி ஆர் பிபிபி சென்டர் இனாகிரேட் ஆனது. இப்போ இது பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டி என்ன இருக்குது, நம்ம ஃப்ரண்ட் விண்டோ கார்னியா இருக்குது. சப்போஸ் யாருக்கு அது டேமேஜ் இருக்குது, கெரட்டோகோனஸ் கொனிக்கல் மாதிரி கார்னியா இருக்குது. சப்போஸ் யாருக்கு அடிபட்டுச்சு, டவுன் சிண்ட்ரோம் சில்ட்ரன் ஆர் தேர் வித் கெரட்டோகோனஸ், so many conditions, இது எல்லாம் குழந்தைக்கும் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். யார் கண் சத்து போடுறதை எடுத்துகிட்டு இங்கே போடணும். இதில் போடுறத ரிஜெக்ஷன் வரலாம், மருந்து போடணும் ஃபார் லைஃப் லாங், காம்ப்ளிகேஷன் வரலாம். இப்போ இதை பின்னோல் பியூப்ளாஸ்டி சர்ஜரி என்ன இருக்குது, நம்ம பைபாஸ் பண்ணுது. இன் அதர் வேர்ட்ஸ், சப்போஸ் ஸ்கார் இங்கே இருக்குது, ஒரு பின்ஹோல் வி ஆர் கிரியேட்டிங் நெக்ஸ்ட் டு தட் ஏரியா ஸோ தட் த லைட் உள்ளே போடுது. நம்ம வேர்ல்ட்லே 2 crore to 5 crore blind every year வெயிட் பண்ணுறது கண் டோனருக்கு. இதெல்லாம் வேணாம் இப்போ. அண்ட் ஈவன் சப்போஸ் கண் கார்னியா இருக்கு, நம்ம இதை ட்ரீட் பண்ணலாம் வித் அ சிம்பிளர் டெக்னிக், மெடிசன்ஸ் ஃபார் 1 month only, நோ ரிஜெக்ஷன் சான்சஸ். இது நம்ம சொல்கிறது பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டி. நம்ம பக்கத்தில் இங்கே இருக்க டாக்டர் மனோஜ் கத்ரி அண்ட் டாக்டர் சௌந்தரி, டாப் லீடர்ஸ் இன் ஐ கேர் இன் அகர்வால் குரூப் ஆஃப் ஐ ஹாஸ்பிட்டல். சார் பேசுகிறேன், மனோஜ் கத்ரி சார். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதை பின்ஹோல் பியூப்புலோபிளாஸ்டி டெக்னிக் வந்து 2017 ப்ரொஃபஸர் டாக்டர் அமர் அகர்வால் சார் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ரிஃபைன்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை டெக்னிக் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம வந்து சொசைட்டியில் வந்து இதை கொடுத்துக்கலாம், நிறையா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரீச் ஆகலாம். அதுக்கு தான் இதே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்கிறோம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் த வேர்ல்ட் is the first center dedicated only for this novel technique called pinhole pupilloplasty. இதை வச்சுட்டு நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் விஜய் கூப்பிட்டுட்டு அதை இனாக்ரேட் பண்ணியிருக்கோம். இது இதுக்கு இனாக்ரேட் பண்ணியிருக்கோம்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டண்ட். ஒரு வந்து பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் ரீச் ஆகணும், கண்டிப்பாக டவுட்டே கிடையாது. ரெண்டாவது வந்து இதே டெக்னிக் வந்து பாப்புலரைஸ் ஆகணும். அதுக்கு தான் விஜய் சார் வந்து நமக்கு பிராண்ட் அம்பாசிடர். மூணாவது வந்து இது இந்த ஐ டாக்டர் வந்து இந்த டெக்னிக் வச்சுட்டு பண்ணிக்கலாம். ஸோ அதை ட்ரைனிங்க்கு ஒரு சென்டர் வச்சுருக்கோம். இதுக்கு கார்னியா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மட்டும் இருக்கணும், கருவடி மாற்றத்துக்கு அது கிடையாது. ஸோ அதுக்கு தான் நம்ம இன்வென்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்னிக் வேர்ல்டு ஓவர் பாப்புலர் பண்ணதுக்கு தான் இதை பண்ணியிருக்கோம். இப்போ டாக்டர் சௌந்தரி மேடம் பேசுவாங்க. ஸோ இந்த பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டின்றது வந்து கருவிழியில் ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருக்குது, கருவிழியில் தழும்போ இல்லை கெரட்டோகோனஸோ இல்லை ஏற்கனவே சர்ஜரி பண்ண ஆர்கே அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணவங்களோ இல்லை கருவிழியில் இர்ரெகுலர் ஆஸ்டிக்மேட்டிசம் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா இது கருவிழி மாற்றறுவை சிகிச்சை செய்யாமல் இந்த பாப்பாவை, கண்ணில் இருக்கிற பாப்பாவை நம்ம சின்னதாக்கிடுறோம். ஸோ 1 millimeter அளவுக்கு குறைச்சி அந்த பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டி பண்ணுறப்போ அவங்களுக்கு கருவிழி மாற்றறுவை சிகிச்சை செய்யாமலே பார்வை ரொம்ப நல்லா கிடைச்சிடும். அண்ட் இந்த ரெக்கவரின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சர்ஜரி பண்ணால் இன்னைக்கு ஈவினிங்கே பேஷண்ட்டால் பார்க்க முடியாது. ஸோ ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட், கருவிழி தேவையில்லை. இது எந்த ஐ டாக்டரும் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். எனி கேட்ராக்ட் சர்ஜன் இது பண்ண முடியும். ஸோ எங்கேனாலும் பேஷண்ட்ஸ் கேன் கெட் பெனிஃபிட்டட் பை திஸ் பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டி. ஸோ இந்த பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டி சென்டரை நம்ம அகர்வாலில் இன்னைக்கு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் திறந்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து பெனிஃபிட் ஆகணுங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம பக்கத்தில் இங்கே இருக்கு பேஷண்ட், ஷீ இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஆர் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி அண்ட் தெலுங்கானா, தமிழ்சை சிஸ்டர் இருக்குது. அப்போது மேடம் கவர்னர் இருந்தது, ஃபோன் பண்ணது எனக்கு, அந்த சிஸ்டருக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஆமாம், 2023 ஐயில் இன்ஃபெக்ட் ஆச்சு. இன்ஃபெக்ட் ஆகி ஒரு கிளினிக்கில் எங்களோட ஐயோட கார்னியெல்லாம் டிட்டாச் ஆகுது, பட்டர் மாதிரி உருகிட்டு இருக்கு. நாலுலேருந்து கண்ணு தெரியாதுங்கிறாங்க. ஏதோ எமர்ஜென்சி இது பண்ணிட்டு இருக்க போது எனக்கு தோணுது நம்ம அகர்வால் போய் குழச்சிக்கலாம் அப்படின்னு தோணுது. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து நைட்டே எனக்கு டாக்டர் அமர்ஜி, சுந்தரி மேடம் எல்லாரும் நின்று பார்த்து அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. இந்த கண்ணை என்ன பண்ணாங்க, ஏன்னா அது அப்படி டிஸ்பிளாச் ஆகிட்டு கண்ணெல்லாம் ஃபுல்லாக ஹர்ட் ஆகி
அப்புறம் அதை வந்து சேவ் பண்ணி விட்டாங்க. சேவ் பண்ணி முடிச்சு சரி ஒரு 2023லேருந்து 2026 வரைக்கும் ரொம்ப விஷன் இல்லை, டல் விஷன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 2026ல் இந்த சர்ஜரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ண வேண்டாம், கண்ணை காப்பாற்றி விட்ட உங்களுக்கு விஷன் எனக்கு தர தெரியும், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஓகே அப்படின்னு. அதை பண்ணிவிட்டு February 2026 பண்ணிவிட்டு 2 hours நான் எல்லாமே படித்தேன். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க டாக்டர் அமர்ஜி. ஏன்னா இது மூலம் இன்னும் எவ்வளோ பேருக்கு இந்த சக்ஸஸ் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்ட்டு. அப்பத்துலேருந்து கண்ணு அப்படி தெரியுது, உலகம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திடீர்னு பார்த்தா தான் எனக்கு தோணுது நான் கண்ணாடி இல்லாமே நடந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து என்ன +5 என்னோட பவர், கண்ணாடி இல்லாமலே என்னால் தூரத்தில் இருந்தது எல்லாமே பார்க்க முடியுது. லைஃப் இவ்வளோ ஈஸியாகவும் நினைக்கல. ஏன்னா நான் எப்போ பார்த்தாலும் ரைட்டில் விஷன் கம்மியாக இருந்ததுனால இடிச்சு இப்பவும் என்னோட ரைட் டோ வந்து கருப்பாகவே தான் இருக்கும். இப்போ இடிச்சிக்க வேண்டியது எங்கேயாவது இப்படியே இருக்கும், அது உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அந்த இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மாதிரி டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் என்னை கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பி, நான் அவங்களுக்கு எப்பவுமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். And CM, our honorable CM went and spoke to her. பேசின அந்த மேடம் கிட்ட இப்போ when he came to inaugurate. ஆக்சுவலாக அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்போ டாக்டர் அகர்வால்ஜி வந்து என்கிட்ட மைக்கை கொடுத்து பேச சொன்னாங்க. நான் ஒன்று சொன்னேன், எனக்கு கண்ணுக்கு ஒளி கொடுத்த டாக்டரும் தமிழகத்துக்கு ஒளி கொடுத்த சிஎம்ஐயும் ஒரு சேர பார்க்கறது என் பாக்கியம் அப்படின்னு சொன்னேன். அது சொல்லப்போ எனக்கு கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டு. ஏன்னா இருட்டில் இருந்துட்டு இடிச்சு இருக்கிற ஒரு பிள்ளைக்கு கண்ணு கிடச்சதுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அந்த எமோஷன் எனக்கு இருந்தது. அந்த எமோஷனில் பாவம் சிஎம் சார் வந்து ரொம்ப கைண்ட், அவர் ரொம்ப மெல்ட் ஆகி மேடையை விட்டு இறங்கி என்கிட்ட வந்து நிற்கிறாரு. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அப்புறம் என் கையை பிடிச்சி கேட்குறாரு என்ன ஆச்சு. நான் சொன்னேன் என்னோட ஸ்டோரி இல்லை, அந்த மாதிரி கண்ணு அவ்வளோ ஹர்ட் ஆகி இங்கே வந்தது. டாக்டர் அகர்வால்ஜி, சந்திரி மேடம்லாம் அதை சரி பண்ணது, இந்த பிபிபி மூலம் என் கண்ணு திருப்பி கிடைச்சதெல்லாம் சொன்னேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எனக்கு இது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். கண்ணாடி இல்லாமல் என்னால் இப்பவும் பார்க்க முடியுது. அந்த லக்கேஜை தூக்கி தெரியாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு ப்ளசண்டான இது. எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் வந்து ரைட் சைடில் பார்ப்பேங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது கண்ணாடி இல்லாமல் கூட பார்க்கலாம். அந்த பெயினோ எதுவுமே இல்லை. ரொம்ப அஃபோர்டபுள் இதில் எனக்கு இது ஒரு கண்ணு கிடச்சது. ரொம்ப ஹாப்பி. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் டாக்டர் அமர்ஜிக்கும். அதுமாதிரி டாக்டர் அகர்வால் ஐ கிளினிக் வந்து டெம்பிள் மாதிரி எனக்கு. ஏன்னா கண்ணு கொடுத்தது ஒரு கதை உண்டு, அச்சம் கூட்டம் அம்மா அப்படின்னு தென்காசியில் ஒரு அம்மன் உண்டு. அவங்களோட பக்தருக்கு கண்ணு கொடுத்த கதை உண்டு. அது வந்து இப்போ மிராக்கிள் மாதிரி இங்கே நடந்துருக்கு. ஸோ அது எப்போவுமே வரப்போ தொட்டு கும்பிட்டு தான் வருவேன். இப்போ எங்கள் ஃபேமிலி மாதிரி அவங்க கூப்பிட்டது நான் அன்எக்ஸ்பெக்டட். மேடம், சீஃப் மினிஸ்டர் விஜய் மீட் பண்ணது என்ன சொல்றது ஐயா? ஆக்சுவலாக அமர்ஜிக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க, என்னமா சொல்லுங்க. நான் சொன்னேன் எனக்கு எதிர்பார்க்கல. நான் சொன்னேன் என் கண்ணுக்கு ஒளி தந்த வரும், தமிழகத்துக்கு ஒளி தந்தவரையும் நான் ஒரு சேர பார்க்கறது என் பாக்கியம். இந்த கண்ணால் பார்க்கறது ரொம்ப பாக்கியம். எனக்கு கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். சிஎம் சார் ரொம்ப கைண்டு, இப்படி ஒரு எமோஷனாக பாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வந்து என் முன்னால் நிற்கிறாங்க. நான் இது எதிர்பார்க்கல, அப்படியே நிற்கிறேன். அப்புறம் அதெல்லாம் கையை பிடிச்சி என்னம்மா ஆச்சுலாம் கேட்டு இந்த ட்ரீட்மெண்ட் பற்றிலாம் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நான் இது அன்எக்ஸ்பெக்டட், சிஎம் சார் இவ்வளோ கைண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.